அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் உங்கள் யாவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். நம்ம எல்லாரும் இருக்கிற இடங்களில் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். இருதயங்களை கர்த்தருக்கு நேராக்கி இந்த காலை வேளையில் உண்மையாகவே நாம் எல்லாரும் உணர்வுள்ளவர்களாக கர்த்தருடைய சமூகத்தை அனுபவிக்கும் என்ற விதமாக உள்ளபூர்வமாக ஒரு பிரார்த்தனை செய்வோம். இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் ஒரு பக்தி உள்ள ஒரு புத்தி உள்ள ஆராதனையாக தியான நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாக நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். பரலோக பிதாவே, இந்த நாளை தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய வார்த்தையை தியானிக்கிற பொழுதும் அவருடைய பாடலை பாடி உம்முடைய நாமத்தை உயர்த்துகிற பொழுதும் எங்கள் தேவன் எங்கள் அருகாமையிலே எழுந்தருளும்படியாக எங்களுக்குள் வாசம் பண்ணுகிறவர் உம்மை நாங்கள் பிரத்யட்சமாய் அறிய உணர ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தர்களுக்கு பலன் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மிடத்தில் நாங்கள் விண்ணப்பிக்கிறோம். இந்த நாளில் எங்கள் பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள, விசுவாசத்தை காத்துக்கொள்ள, உம்முடைய பலனை நாங்கள் அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. எங்களிடத்தில் ஜெபிக்க கேட்டுக்கொண்ட எல்லா மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாளில் நீண்ட நாட்களாய் காத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களுக்கெல்லாம் கர்த்தர் பதிலை கொண்டு வரும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். வியாதி பலவீனங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றும்படியாக இந்த நாளிலே கர்த்தர் அற்புதம் செய்யும்படியாய் நற்செய்திகளை செவிகளிலே கேட்கும்படியாய் கர்த்தர் செய்வீராக. இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். ஒரு பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வானங்களையும் அதன் சேனைகளையும் உண்டாக்கின நம்மை உண்டாக்கின தெய்வம், பூமியையும் அதில் உள்ளவைகளையும் உருவாக்கின நம்முடைய சிருஷ்டிகர்த்தாவை இந்த காலை வேளையில் நாம் சேர்ந்து தொழுது கொள்வோம். சிருஷ்டியை அல்ல, சிருஷ்டிகரை தொழுது கொள்ள நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வானங்களையும் அதன் சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். வானங்களையும் அதன் சேனைகளையும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். பூமியையும் அதில் உள்ளவைகளும் உண்டாக்கிய நீர் ஒருவரே கர்த்தர். சமுத்திரமும் அதில் உள்ளவைகளும் காப்பாற்றும் நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே. நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே. தண்ணீர்களையும் தம் கையால் அளந்து பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கி. தண்ணீர்களையும் தம் கையால் அளந்து பூமியின் மண்ணை மரக்காலால் அடக்கி. மலைகளை பிடித்து தம் கையில் எடுத்து பர்வதங்களை தராசில் நிறுத்தும். மலைகளை பிடித்து தம் கையில் எடுத்து பர்வதங்களை தராசில் நிறுத்தும். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே. நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே. இந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் ஹல்லேலூயா, அவர் ஒருவரே கர்த்தர், அவரை அன்றி வேறே தேவன் இல்லை. சர்வ வல்லமையுள்ள தேவன், சாவாமை உள்ள தேவன். சேர்ந்து சொல்லி அறிக்கையிடுவோமாக. சாவாமை உள்ளவர் அவர் ஒருவரே. சர்வத்தை ஆள்பவர் அவர் ஒருவரே. சாவாமை உள்ளவர் அவர் ஒருவரே. சர்வத்தை ஆள்பவர் அவர் ஒருவரே. வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவர். வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவர். நீர் ஒருவரே கர்த்தர். நீர் ஒருவரே
கர்த்தர் நீரொருவரே, கர்த்தர் நீரொருவரே, நீரொருவரே கர்த்தர் நீரொருவரே, கர்த்தர் நீரொருவரே, கர்த்தர் நீரொருவரே. வானங்களையும் அதின் சேனைகளையும் உண்டாக்கிய நீரொருவரே கர்த்தர். வானங்களையும் அதின் சேனைகளையும் உண்டாக்கிய நீரொருவரே கர்த்தர். பூமியையும் அதில் உள்ளவைகளும் உண்டாக்கிய நீரொருவரே கர்த்தர். சமுத்திரமும் அதில் உள்ளவைகளும் காப்பாற்றும் நீரொருவரே கர்த்தர். நீரொருவரே கர்த்தர் நீரொருவரே, கர்த்தர் நீரொருவரே, கர்த்தர் நீரொருவரே, நீரொருவரே கர்த்தர் நீரொருவரே, கர்த்தர் நீரொருவரே, கர்த்தர் நீரொருவரே. சாவாமை உள்ளவர் அவர் ஒருவரே, சர்வத்தை ஆள்பவர் அவர் ஒருவரே. சேர்ந்து சொல்லுவோம். சாவாமை உள்ளவர் அவர் ஒருவரே, சர்வத்தை ஆள்பவர் அவர் ஒருவரே. வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவர். வானம் படைத்தவர், இந்த பூமி படைத்தவர், நட்சத்திரங்களை பெயர் சொல்லி அழைத்தவர். நீரொருவரே கர்த்தர் நீரொருவரே, கர்த்தர் நீரொருவரே, கர்த்தர் நீரொருவரே, நீரொருவரே கர்த்தர் நீரொருவரே, கர்த்தர் நீரொருவரே, கர்த்தர் நீரொருவரே, நீரொருவரே கர்த்தர் நீரொருவரே, கர்த்தர் நீரொருவரே, கர்த்தர் நீரொருவரே. அண்ட சராசரங்களையும் படைத்தவர், வார்த்தையினால் எல்லாம் உருவாக்கினவர், நாங்கள் வாழ தேவையான அத்தனையும் எங்களுக்கு ஏற்கனவே உண்டாக்கி தந்தவர், இம்மட்டுமாக எங்களை நடத்தினவர், வானம் படைத்தவர், பூமி படைத்தவர், சர்வத்தையும் உண்டாக்கி அதை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறவர், சாவாமை உள்ளவர், ஏக சக்கராதிபதி. இந்த காலை வேளையிலே உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை நாங்கள் பணிந்து கொள்கிறோம். நீர் இந்த காலை வேளையில் எங்களோடு கூட பேசுவீராக. சங்கீதம் 47 சங்கீதம் மூலமாக நீர் என்னவெல்லாம் எங்களோடு பேச சித்தமாக இருக்கிறீரோ அவைகளை கற்றுக்கொள்ள இந்த நாளிலே கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, மீண்டும் ஒரு விஷயமாக இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற, தியானத்தில் கலந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். சங்கீதம் 47 சங்கீதம் மிக சொற்பமான வசனங்களே உடைய மிகச்சிறிய சங்கீதம். கோராகின் புத்திரர் உள்ள ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீதம். 46 சங்கீதமும் கோராகின் புத்திரர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 47 சங்கீதத்திலும் கோராகின் புத்திரர் உள்ள ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஒரு துதியின் சங்கீதம். இந்த சங்கீதத்தில் 9 வசனங்கள் மாத்திரமே இருக்கக்கூடிய இந்த சங்கீதத்தில் ஒரே தீம் என்னவென்று சொன்னால், கர்த்தரை துதியுங்கள், கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரிடத்தில் ஆர்ப்பரியுங்கள், தேவன் அரசாளுகிறார் என்றதான காரியங்கள். கர்த்தரை நாம் ஏன் துதிக்க வேண்டும் என்பதற்கான காரணங்கள் இங்கே இருக்கிறது. கர்த்தரை நாம் போற்றி பாடுவதற்கு உகந்த ஒரு சங்கீதம். இந்த சங்கீதம் எந்த கால சூழ்நிலையில் பாடப்பட்டிருக்கலாம் என்று சொன்னால்,
ஆலயத்தை சாலமோன் கட்டி பிரதிஷ்டை செய்தபோது உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து உள்ளே வைக்கிற வேளையில் எல்லாரும் ஆர்ப்பரித்து தேவனை பாடுகின்ற சமயத்தில் இந்த சங்கீதத்தை பாடியிருக்கலாம் என்று வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். அதில் ஐயமில்லை, அது சரியானதுதான் என்று நான் கருதுகின்றேன். இந்த 47ஆம் சங்கீதத்தினுடைய முதல் வசனத்தை வாசிக்கின்றேன். சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். பி ஸ்டில் அண்ட் நோ தட் ஐ எம் யோர் காட் என்று 46ஆம் சங்கீதத்தினுடைய 10ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டது. நீங்கள் அமர்ந்திருந்து சைலண்டாக இருந்து அமைதியாக இருந்து தேவனை அறியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அமைதியாக இருந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கும் ஒரு நேரம் உண்டு, ஆர்ப்பரித்து கர்த்தரை ஆராதிக்க ஒரு நேரம் உண்டு. 6 நாட்கள் எரிகோ மதிலை சுற்றிலும் அமைதியாக வந்தார்கள். ஆனால் 7வது நாளிலே அவர்கள் எல்லாரும் ஆர்ப்பரித்து கர்த்தரை துதித்த பொழுதுதான் அலங்கம் இடிந்து விழுந்தது. ஆகவே அமைதியாகவும் ஆராதிக்க வேண்டும். சமயங்களிலே கொண்டாட்டம் என்று வருகிற போது ஆர்ப்பரித்து கம்பீரித்து மகிழ்ந்து சத்தமிட்டு நடனத்தோடும் யாழோடும் தீங்குழலோடும் கைத்தாளங்களோடும் பேரோசையுள்ள கைத்தாளங்களோடும் கர்த்தரை துதிக்க வேண்டும். ஆகவே நம்முடைய ஆராதனைகளில் சமயத்திற்கு ஏற்ற பிரகாரம் ஆர்ப்பரிக்கவும் செய்ய வேண்டும், அமைதியாகவும் கர்த்தரை நாம் ஆராதிக்கலாம். அதில் தவறொன்றும் இல்லை. சகல ஜனங்களே கைகொட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீர சத்தமாய் ஆர்ப்பரியுங்கள். துதிக்கிற பொழுது ஒரு கம்பீரம் ஒரு தேவ பிள்ளைக்கு வர வேண்டும். ஏனென்று சொன்னால் ராஜாதி ராஜாவை கர்த்தாதி கர்த்தாவை சேனைகளின் கர்த்தரை நம்மை உண்டாக்கின தெய்வத்தை நாம் பணிந்து கொள்கிற போது, அவரை புகழ்கிற போது, அவருடைய சமூகத்தை கொண்டாடுகிற போது அங்கே ஒரு ஆர்ப்பரிப்பு அங்கே காணப்பட வேண்டும். இங்கே 2ஆம் வசனத்தை வாசிக்கின்றேன். உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீதெங்கும் மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். இந்த சங்கீதத்தில் சில வார்த்தை பிரயோகங்களை கவனித்தேன். இந்த 2ஆம் சங்கீதத்தில் உன்னதமானவர் என்கிறதான வார்த்தை பயன்படுத்தப்பட்டு 2ஆம் வசனத்தில் உன்னதமானவர் என்ற வார்த்தை இருக்கிறது. பிறகு பயங்கரமானவர் என்ற வார்த்தை இருக்கிறது. 3வது மகத்துவமானவர், 4வது மகத்துவமான ராஜா என்ற வார்த்தை பிரயோகத்தை இங்கே பார்க்க முடிகிறது. ஸோ நம்முடைய தேவன் உன்னதமானவர் என்று சொன்னால் அவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. அதான் அவருடைய பொருள். அவர் உன்னதமானவர், பயங்கரமானவர், டெரிபிள், ஃபியர்ஃபுல். அவருக்கு முன்னாடி அவரை முகமுகமாக சந்திப்பதற்கு ஒரு ஆள்னாலே முடியாது. கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவரும் அவருடைய பிரசன்னத்தில் போய் நிற்க முடியாது. பர்வதங்கள் எல்லாம் மெழுகு போல உருகி போகும், அசைக்க முடியாதவர்களெல்லாம் அசைந்து போகும், நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போகும். அவர் வல்லமையுள்ள தேவனுடைய பிரசன்னம். சங்கீதம் 46ஆம் சங்கீதத்தில் நேற்றைய தினத்தில் ஒரு வசனத்தை வாசித்தோம். 6ஆம் வசனத்தில் ஜாதிகள் கொந்தளித்தது, ராஜ்யங்கள் தத்தளித்தது. என்ன காரணம்? அவர் தமது சத்தத்தை முழங்க பண்ணினார், பூமி உருகி போயிற்று. அவர் வார்த்தையினால் எல்லாத்தையும் உருவாக்கினார். ஆனால் அவருடைய சத்தத்துக்கு பூமி நிலை நிற்க முடியாதுங்க. பூமி உருகி போயிடுமா அவருடைய சத்தத்தை கேட்கிற பொழுது. கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது, கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது, கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கக்கூடியது, காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணக்கூடியது, கேதுரு மரங்களை முறிக்க பண்ணக்கூடியது, லீபனோனையும் சிரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போல துள்ள பண்ணுகிற கர்த்தருடைய சத்தம், பெண்மான்களை ஈனும்படி செய்கிற கர்த்தருடைய சத்தம். அவருடைய சத்தத்துக்கு முன்னாடி பர்வதங்கள் மெழுகு போல உருகும். அவருடைய பிரசன்னத்தில், அவருடைய சத்தத்தில் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய சத்தத்தில் பூமி உருகி போகும். அப்போ அவர் பயங்கரமானவர், அவர் உன்னதமானவர், அவர் மகத்துவமானவர், மாட்சிமை பொருந்தினவர். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இது ஒரு துதியின் சங்கீதம். மகத்துவமான ராஜாவுமாய் இருக்கிறார். 3ஆம் வசனத்தை கவனிங்க. 3-4 வசனங்களில் சில விஷயங்கள், ரகசியங்கள் அதில் அடங்கி இருக்கிறது. 47ஆம் சங்கீதத்தினுடைய 3-4 வசனம். ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். தெரிந்து அளிப்பார். என்ன தெரிந்தளிப்பார்னா கொடுப்பார், அதை சூஸ் பண்ணி கொடுப்பாராம் ஆண்டவர். என்னது? ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். ஜனங்கள்னு சொல்லும்போது நமக்கு புரிகிறது. ஜாதிகள் என்று சொன்னால் நேஷன்ஸ், தேசங்கள். அதாவது மொத்த உலகத்திலும் இருக்கின்ற எல்லா தேசங்களையும் தம்முடைய ஜனங்களுக்கு அவர் கொடுப்பாராம். ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? அவர்களெல்லாம் வசப்படுத்தி, அவர்களெல்லாம் சிறைபிடித்து, அவர்களெல்லாம் இழுத்து கொண்டு வந்து ஜாதிகளை, நேஷன்ஸ், தேசங்களை நம்முடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். ஏனென்று சொன்னால் 1000 வருட அரசாட்சி வருகிற போது அவரோடு பாடு சகித்தால் அவரோடு ஆளுகை செய்வோம் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா என்று எழுதப்பட்டிருக்கிறதே.
ஆகவே தேவன் அரசாளுகிற போது நாமும் அரசாளுவோம் அவரோடு சேர்ந்து. யாரெல்லாம் அவருக்காக பாடு சகித்தார்களோ, இரத்த சாட்சியாய் தங்கள் ஜீவனை கொடுத்தார்களோ, பரிசுத்தமாய் பக்தியாய் விசுவாசமாய் யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு ஜனங்களை வசப்படுத்தி ஜாதிகளை அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்துவார். அது மாத்திரமல்ல, அடுத்த வசனம் சொல்லுது, தமக்கு பிரியமான யாக்கோபின் சிறப்பான தேசத்தை நமக்கு சுதந்திரமாக தெரிந்தளிப்பார். ஒரு சிறப்பான ஒரு தேசத்தை கர்த்தர் நமக்கு தெரிந்தளிப்பார், நமக்கு தெரிந்து கொண்டு அதை தருவார். 5ஆம் வசனத்தை கவனிங்க. தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் எழுந்தருளினார். கர்த்தர் எழுந்தருளினார். அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். தேவனை போற்றி பாடுங்கள். அதாவது தேவன் ஆர்ப்பரிப்போடும் கர்த்தர் எக்கால சத்தத்தோடும் உயர எழுந்தருளினார் என்று சொல்கிற போது, அந்த சாலமோன் தேவாலயத்தில் இந்த உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கொண்டு போய் வைக்கின்ற அந்த நிகழ்வை குறித்து தான், அந்த நிகழ்வில் தேவன் எழுந்தருளி இருக்கிறார், உயர எழுந்தருளி இருக்கிறார் என்று சொல்லி அவர்கள் பாடி கர்த்தரை துதிக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்திலே தான் 6வது 7வது வசனத்தை வாசிக்கிறேன். தேவனை போற்றி பாடுங்கள் பாடுங்கள், நம்முடைய ராஜாவை போற்றி பாடுங்கள் பாடுங்கள். தேவன் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடனே அவரை போற்றி பாடுங்கள். கிட்டத்தட்ட இந்த 2 வசனங்களில் 5 முறை பாடுங்கள் 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 என்று 5 முறை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பாடலுடைய அருமை பலருக்கும் தெரிவதில்லை. பல நேரங்களில் சபை ஆராதனைகளில் நேராக பிரசங்கம் கேட்குற நேரத்துக்கு தான் ஆராதனைக்குள்ளே வருவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த விஐபிஸ் எல்லாம் வந்து அப்படியே அந்த எல்லாம் ஆயத்தமாக எல்லாம் ரெடியாக இருக்கும், அப்படியே வந்து மேலே ஏறி நிற்பாங்க மேடையில். சில ஊழியக்காரர்கள் கூட என்ன செய்வாங்க, காலையில் குறை சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம், ஊழியக்காரர்கள் கூட ஒரு 6 மணிக்கு மீட்டிங்னு நோட்டீஸில் போட்டிருப்பாங்க. 6லேருந்து 7 வரைக்கும் ஃபுல் சவுண்டு வச்சு அந்த பயங்கரமாக பாட்டை போட்டு கத்திக்கிட்டே இருப்பாங்க, ரொம்ப நேரம் பாடிக்கிட்டு இருப்பாங்க. மக்கள்லாம் கேதரா வரைக்கும் கர்த்தரை நோக்கி பாடின பாடல்கள் எல்லாம் விட்டு மக்கள் வந்து சேருகிற வரைக்கும், மக்கள் கூட்டம் கூடுகிற வரைக்கும் பாடிக்கொண்டே இருப்பார்கள். கன்வென்ஷனில் பல இடங்களில் பார்த்துருக்கிறேன். 1 மணி நேரம் ஒரு 25 பாடல்களை பாடுவார்கள். அப்புறமா ஜனங்கள்லாம் ஓரளவுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பாஸ்டருக்கு, அந்த லாட்ஜில் தங்கியிருக்கிற பாஸ்டருக்கு ஃபோனை போட்டு கூடுவாங்க. அவர் நேராக வந்து மைதானத்தில் இறங்கி நடந்து வரமாட்டார், நேராக மேடைக்கு பின்னாடி வந்து இறங்குவார். வந்து அவர் மேலே வரும்போது ஒரு ஹீரோ என்ட்ரி மாதிரி அந்த நிகழ்வை மாற்றி விடுவார்கள். அந்த மாதிரி இன்றைக்கி நம்ம சபை விசுவாசிகள் கூட ஆராதனுடைய துவக்க நேரத்தில் இல்லாமல் நேரடியாக பிரசங்க நேரத்துக்கு தான் உள்ளே வருவாங்க. அவர்களுக்கு இந்த பாடல்களின் அருமைகள் தெரிவதில்லை. இங்கே பாருங்கள், யோசபாத் ராஜா அவனுடைய நாட்களில் 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்தில் வாசிச்சிங்கன்னா, 20ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசிக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் பரீட்சைப்பட்ட பகுதியாக இருந்தாலும் சில சந்தர்ப்பங்களில் அந்த வசனங்களை திரும்ப திரும்ப அவைகளை எடுத்து வாசிப்பது நமக்கு பிரயோஜனமாக இருக்கும். 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரம் 21, 22 வசனங்களை வாசிக்கிறேன். பின்பு அவன் ஜனத்தோட ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். அதாவது தேசத்திலே மிகப்பெரிய ஒரு யுத்தம் வந்திருக்கிறது, தன்னுடைய பலத்துக்கு மிஞ்சின ஒரு யுத்தம். அங்கே சேயீர் மலை தேசத்தார் வந்திருக்கிறார்கள், மோவாபியர் வந்திருக்கிறார்கள், அம்மோனியர்கள் வந்திருக்கிறார்கள். இவர்களை எதிர்கொள்ளக்கூடிய ஒரு திராணி யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்துக்கு இல்லை. யூதாவெங்கும் உபவாசத்தை குறிவித்து எல்லாரும் பரலோகத்தின் தேவனை நோக்கி மன்றாடுகிறார்கள். அப்பொழுது அங்கே ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. 14ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, மத்தனியாவின் குமாரனாகி ஏயேலின் மகனான பெனாயாவுக்கு பிறந்த சகரியாவின் புத்திரன் யகாசியேல் என்னும் ஆசாபின் புத்திரரில் ஒருவனாகிய லேவியின் மேல் கர்த்தருடைய ஆவி இறங்கினார். அப்போ ஆவியானவர் சொல்கிறாரு, இந்த யுத்தம் என்னோடது, நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க. வாசிக்கிறேன் பாருங்கள் அந்த வசனத்தையும். இந்த காலை வேளையில் 17ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூதா மனுஷரே, எருசலேம் ஜனங்களே, நீங்கள் தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கு மாத்திரமல்ல, 15ஆம் வசனத்தை வாசிக்கின்றேன். சகல யூதா கோத்திரத்தாரே, எருசலேமின் குடிகளே, ராஜாவாகி யோசபாத்தே கேளுங்கள், நீங்கள் அந்த ஏராளமான கூட்டத்திற்கு பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, தேவனுடையது. அப்போ தீர்க்கதரிசியின் மூலமாக ஒரு வார்த்தை வந்து விட்டது, யுத்தத்தை கர்த்தர் நடத்தப் போகிறார் என்கிறதான செய்தி வந்து விட்டது. அப்போ யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் தரித்து நின்று நாளைக்கு கர்த்தர் செய்கிற ரட்சிப்பை பாருங்கன்னு சொல்லியாச்சு. அப்போ கர்த்தர் யுத்தம் செய்ய போகிறார் என்று சொல்கிற போது கர்த்தரை வரவேற்கக்கூடிய துதியின் பாடல்களை யோசபாத் பாடுவதற்கு ஆயுதம் அணிந்தவர்களை பின்னாகவும்
பாடல் பாடக்கூடியவர்களை முன்னாகவும் அவன் அனுப்பி வைக்கின்றான். இப்பொழுது அந்த 21ஆம் வசனத்தையும் 22ஆம் வசனத்தையும் வாசிக்கின்றேன். 21ஆம் வசனம் மறுபடியும் வாசிக்கின்றேன். அவன் ஜனத்தோடு ஆலோசனை பண்ணி பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்கவும் ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்பாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளதென்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான். பாடல்கள் பாடுவது யுத்தத்திலே ஜெயத்தை கொண்டு வரும். ஏனென்றால் பாடல் பாடுகிற போது தேவன் எழுந்தருளுகிறார். கர்த்தரை துதிக்கிற போது, அவரை மகிமைப்படுத்துகிற போது, ஸ்தோத்திர பலிகளை இடுகிற போது, ஜெபிக்கிற போது தேவன் அங்கே கடந்து வருகிறார். யுத்தங்களை நடத்துகிற தேவனை வரவேற்கும் வண்ணமாக ஆயுதம் அணிந்தவர்களை எல்லாம் பின்னுக்கு அனுப்பிவிட்டு துதித்து பாடக்கூடியவர்களை முன்னுக்கு அனுப்புகிறார். நடந்ததுன்னா 22ஆம் வசனம். அவர்கள், நீங்களும் பைபிள் எடுத்து வாசிங்க, 22ஆம், அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது, when they began to sing and praise the Lord, யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாக ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அங்கே மிகப்பெரிய ஒரு ஜெயத்தை கர்த்தர் அங்கே கட்டளையிட்டார். 26ஆம் வசனத்தை வாசிக்கிற போது பெராக்கா என்று சொல்லி அவர்கள் எல்லாரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பண்டிகை கொண்டாடுகிறார்கள். 26ஆம் வசனம், 4ஆம் நாளிலே பெராக்காவிலே கூடினார்கள், அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள். ஸ்தோத்திரம், நன்றி செலுத்தினார்கள். ஆதலால் அவ்விடத்திற்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பெயர் தரித்தார்கள். உங்கள் வாழ்க்கையிலும் அன்பு தெய்வ பிள்ளைகளே, வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கு சொல்லுகின்றேன், கர்த்தரை பாடி துதிங்க, உங்களை தேடி ஜெயம் வரும். ஜெயம் வருகிற போது நீங்கள் இன்னைக்கு புலம்பிக் கொண்டிருந்தீர்களே, அழுது கொண்டிருந்தீர்களே, என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து கொண்டிருந்தீர்களே, ஸ்தோத்திர பள்ளத்தாக்காகிய பெராக்கா உங்கள் வாழ்க்கையில் நினைக்கிற போதெல்லாம் நன்றி நிறைந்து ஆனந்த கண்ணீரோடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தக்கூடிய நாட்களை கர்த்தர் உங்களுக்கு வெகு விரைவாய் சமீபித்து வர பண்ணுவார். இப்போ என்ன செய்யணும்? பாட்டு பாடுறதை சாதாரண மணிக்கூட ஆலயத்தில் பாடல் குழுவிலே பங்கெடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அது தேவனை வரவேற்கின்ற செயல். சந்தோஷமாய் பாடல் குழுவிலே பங்கெடுக்க வேண்டும். அதில் இந்த ப்ராக்டிஸஸ்க்கெலாம் ஏன் போனால், ப்ராக்டிஸ் பண்ணும்போது 10 தடவை பாடுவோம், ஆனால் ஆராதனையில் பாடுகிறோம் ஒரு முறை தான் அந்த பாடலை பாடுவோம். அப்போ ப்ராக்டிஸில் போய் பாடணும், ஆராதனையில் போய் பாடணும், ஆராதிக்கிற நேரத்தில் அந்த ஆராதனையுடைய துவக்கத்திலேயே அங்கே போய் இருக்கணும். கர்த்தரை பாடி துதிக்கிற போது எதிரிகள் வெட்டுண்டு போவார்கள். இந்த சங்கீதத்தில் 47ஆம் சங்கீதத்தில் 6, 7 இந்த 2 வசனங்களில் 5 முறை சொல்லப்பட்டிருக்கிறது, தேவனை போற்றி பாடுங்கள், போற்றி பாடுங்கள், ராஜாவை போற்றி பாடுங்கள், அவர் பூமி அனைத்திற்கும் ராஜா, கருத்துடன் அவரை போற்றி பாடுங்கள். ரொம்ப முக்கியம். 7ஆம் வசனம், கருத்துடன் அவரை போற்றி பாடுங்கள். பல இன்றைக்குள்ள பாடல்களில் அவ்வளவு கருத்து செறிவு இருக்கின்றதா என்பது ஒரு பெரிய கேள்விக்குறி. நான் நினைத்து பார்க்கிறேன், சாராள் நவரோஜி அம்மா அவர்களுடைய பாடல்களை எல்லாம் இன்றைக்குள்ள பாடல்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது இன்றைக்குள்ள பாடல்கள்லாம் அங்கே உள்ள பாடலுக்கு பக்கத்திலேயே அருகாமையிலே போக முடியாது. அவ்வளோ அற்புதமாக ஒரு பாடல் எழுதுவதற்கு 40 நாள் உபவாசம் இருந்து, உபவாச நாட்களில் வார்த்தைகளை எல்லாம் பொறுக்கி எடுத்து ஒரு பாடலுக்கு அந்த அம்மா ஒவ்வொரு முறையும் 40 நாள் உபவாசத்துக்கு அப்புறம் ஒரு பாட்டை எழுதி கொண்டு வருவாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. சினிமா மெட்டுக்களை எல்லாம் கொண்டு வந்து இணைத்து பாடுகிறார்கள். ஏற்கனவே பாடின பல பாடல்களை ரீமிக்ஸ் பண்ணி பாடுறதும் செய்கிறாங்க. ஆனால் இந்த பாடல்கள் வலிமையானவை, சத்துருவை எதிர்கொள்ளக்கூடியவைகள், தேவ பிரசன்னத்தை கொண்டு வரக்கூடியவைகள். எப்பொழுதும் கர்த்தரை பாடி துதித்து கொண்டே நாம் இருக்க வேண்டும். சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்கட்டுமா? சங்கீதத்தில் ஒரு 4-5 வசனங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். 81ஆம் சங்கீதத்தில் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 81:2 முதல் வசனத்தையும் வாசிக்கிறேன். 81:1, நம்முடைய பலனாகிய தேவனை கம்பீரமாய் பாடி யாக்கோபின் தேவனை குறித்து ஆர்ப்பரியுங்கள், தம்புரு வாசித்து வீணையும் இனிய ஓசையான சுரமண்டலத்தையும் எடுத்து சங்கீதம் பாடுங்கள். எப்பெல்லாம் பாடணுமா? மாத பிறப்பிலும் நியமித்த காலத்திலும் நம்முடைய பண்டிகை நாட்களிலும் எக்காலம் ஊதுங்கள். இது இஸ்ரவேலுக்கு பிரமாணமும் யாக்கோபின் தேவன் விதித்த நியாயமுமாய் இருக்கிறது. தேவன் விதித்த நியாயம். கம்பீரமாய் கர்த்தரை பாடுங்கள், இசைக்கருவிகளோடு கர்த்தரை பாடுங்கள். எப்படிப்பட்ட இசைக்கருவி? தம்புரு வாசித்து வீணையும் இனிய ஓசையும் சுரமண்டலத்தையும் எடுத்து ஆர்ப்பரியுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் பாடுங்கள். மாத பிறப்பில் பாட வேண்டும். நியமித்த காலங்கள்னால் நாம் நாட்களை விசேஷித்துக் கொள்ளலாம். தந்தையர் தினம், பெண்கள் தினம், குழந்தைகள் தினம், இப்படிலாம் ஏதாவது ஒரு தினத்தை வச்சு எப்படியாச்சும் ஒரு புதுசாக அவனை கண்டுபிடிச்சி பர்த்டே, கிரகப்பிரவேசம், இப்படி என்னென்னலாம் நமக்கு சந்தர்ப்பங்கள் அமையுமோ அப்பொழுதெல்லாம் நல்ல கர்த்தரை பாடி கர்த்தரை துதிக்கணும். ஒன்று, இசையோடு துதிக்க வேண்டும். 96ஆம் சங்கீதத்துக்கு வாங்க. 96ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், 98:1 இதெல்லாம் வாசிக்க போகிறோம். 96:1,
95:1 வாசிக்கலாமா? முதல்ல 95:1. கர்த்தரை கம்பீரமாய் பாடி நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள். நம்முடைய இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ண கடவோம் வாருங்கள், கர்த்தரை பாடுவோம் வாருங்கள்னு 95ஆம் சங்கீதத்தை பாடுறார். அந்த சங்கீதம் ஃபுல்லாக அப்படி தான் இருக்கும். நீங்கள் பிறகு வாசிங்க. 96ஆம் சங்கீதம், கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள், கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாக அறிவியுங்கள். 95:1 அந்த இரட்சணிய கன்மலையை சங்கீர்த்தனம் பண்ணுங்கள். 96:2 அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாக அறிவிங்கள், அவரை பாடி நீங்கள் அறிவிங்கன்னு சொல்லியிருக்குது. 97ஆம் சங்கீதத்தினுடைய முதல் வசனம், கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார், பூமி பூரிப்பாகி திரளான தீவுகள் மகிழக் கடவுது, மேகமும் மந்தாரமும் அவரை சூழ்ந்திருக்கிறது, நீதியும் நியாயம் அவருடைய சிங்காசனத்தின் ஆதாரம், அக்கினி அவருக்கு முன் சென்று சுற்றிலும் இருக்கிற அவருடைய சத்துருக்களை சுட்டரிக்கிறது. இப்படியெல்லாம் பெரிய ஒரு பாடல்களை 97 பாடுறாரு. 98:1 பாருங்க. 98:1 கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், அவர் அதிசயங்களை செய்திருக்கிறார், அவருடைய வலதுகரமும் அவருடைய பரிசுத்த புயமும் ரட்சிப்பை உண்டாக்கினது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே திரும்ப சங்கீதம் 100ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், பூமியின் குடிகளே எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள், மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதி முன் வாருங்கள். ஆனந்த சத்தம், நல்ல சவுண்டாக கர்த்தர் நல்லா பாடி கர்த்தரை துதிக்கலாம். எப்படி, எதை பற்றி பாடணும்? 101ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், 101:1 இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன். தாவீதின் சங்கீதம் 101 என்ன சொல்றாருன்னா, அவருடைய இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன், கர்த்தாவே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். அது என்ன இரக்கத்தையும் நியாயத்தையும்? ரெண்டு அப்படியே ஆப்போசிட்டு. இரக்கம் நம்மை மன்னிக்கும், அவருடைய நியாயங்கள் நாம் தவறி நடக்கிற போது நம்மை தண்டிக்கும். ஸோ ஆண்டவருடைய இரக்கத்தையும் நியாயத்தையும் குறித்து பாடுவேன் என்று அங்கே சொல்லுகின்றார். இப்படி அவரை பாடக்கூடிய பாடல்கள் எப்பொழுதும் நம்முடைய நாவில் இருக்க வேண்டும், இருதயத்திலிருந்து பாட வேண்டும். மிரியம் பாடியிருக்கிறாங்க, அன்னாள் பாடியிருக்கிறாங்க. நீங்கள் இந்த பாடல்களை பாடி கர்த்தரை துதித்த தேவ மனிதர்கள், தெபோராக்களே, நம்ம எல்லோரும் கர்த்தரை என்ன செய்யணும்? நல்லா பாடி கர்த்தரை துதிக்கணும். சங்கீதம் 137 பாடுகிற போது ஒரு முக்கியமான விஷயத்தை நான் ஒரு எச்சரிக்கை உங்களுக்கு சொல்கிறேன். 137ஆம் சங்கீதத்தில், பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். முதல் வசனத்தை வாசித்தேன். 2ஆம் வசனம், சீயோனில் உட்கார்ந்து அவங்க அழுதுகிட்டு இருந்தாங்களாம். என்னது? அது நடுவில் இருக்கும் அலரிச் செடிகளின் மீது எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம், எங்கள் கீத வாத்தியத்தெல்லாம் தூக்கி வச்சிட்டோம். 3ஆம் வசனம், எங்களை சிறைபிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் கீதங்களையும் விரும்பி, அதாவது எங்களை சிறைபிடித்தவர்கள் அங்கே எங்கள் பாடல்களையும் எங்களை பாழாக்கினவர்கள் மங்கள கீதங்களையும் விரும்பி சீயோனின் பாட்டுகளிலே சிலதை எங்களுக்கு பாடுங்கள் என்று சொன்னார்கள். இந்த இடத்துல 4ஆம் வசனத்தில் நல்ல கவனிங்க, என்ன சொல்லியிருக்கு? கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்தில் நாங்கள் பாடுவது எப்படி? அந்நிய தேசத்தில் போய் பாடலாங்க, தப்பு இல்லை. இந்த இடத்துல என்ன கான்டெக்ஸ்டில் சொல்கிறாருன்னா, என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நாங்கள் எப்படி பாட முடியும்? அவன் புறஜாதி, கர்த்தரை மகிமைப்படுத்த தான் நாங்கள் பாடுவோம். இசைக்கருவி மீட்டினா கர்த்தரை மகிமைப்படுத்த இசைக்கருவி மீட்டுவோம். சில தேவ பிள்ளைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜாலி அப்ரஹாம் போன்றவர்கள் அவங்கள சினிமாவில் பாடிக்கிட்டு இருந்தவங்க என்னைக்கு ரட்சிக்கப்பட்டாங்களோ அதுக்கப்புறம் சினிமாலேருந்து ஏராளமான வாய்ப்புகள். நம்ம ஊரில் பாட்டு பாடி ஆராதனை நடத்திட்டு போனால் ரொம்ப குறைவான காணிகள் தான் கிடைக்கும். சிறு சபைகளுக்கெல்லாம் போகும்போது ரொம்ப குறைவான, அவங்களுக்கு பஸ் டிக்கெட் கூட கிடைக்காது. ஆனால் சினிமாவில் போய் பாட்டு பாடும்போது லட்சங்கள் அவர்களுக்கு கிடைக்கும். அற்புதமான நல்ல வாய்ஸ். ஆனால் சில தேவ பிள்ளைகள், நான் கர்த்தரை பாடின இந்த நாவுகளை துன்மார்க்கமான இந்த சினிமாவுக்கு நான் போய் பாட மாட்டேன் சொல்லி வைராக்கியமாக இருப்பார்கள். ஹிந்தியில் கூட அனில்காந்த் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ப்ரே ஃபார் இண்டியா அந்த பாடலை பாடினவர். நீ பார்த்தீங்கன்னா அற்புதமான சினிமா பட வாய்ப்புகள்லாம் ஏராளம் வந்து அதில் கோடி கோடியாக சம்பாதிக்க முடியும் அவருக்கு. ஆனால் என்றைக்கு அவர் ரட்சிக்கப்பட்டாரோ அன்றைக்கோடு சரி, நான் சினிமாவில் நடிக்கவும் போக மாட்டேன், பாடவும் போக மாட்டேன்னு சொல்லி குடும்பமாக கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறார்கள். அப்படி சினிமா இண்டஸ்ட்ரியிலிருந்து ரட்சிக்கப்பட்டு வந்த நிறைய பேர் கர்த்தருக்காக வைராக்கியம் பாராட்டி விட்டு நாய் தான் கக்கினதை தின்ன திரும்புகிறது போல் அவர்கள் திரும்பாமல், கழுவப்பட்ட பன்றி மறுபடியும் சேற்றில் புரள போகுமே அப்படி போகாமல் கர்த்தருக்காக வைராக்கியமாக நிற்கிற பாடகர்களை நான் அறிவேன். அதே நேரத்தில் சில பாடகர்கள் இருக்கிறாங்க, சினிமாலேயும் போய் கிட்டார் வாசிப்பாங்க, கிறிஸ்டியன் சாங்லையும் கிட்டார் வாசிப்பான். சியோனின் பாடல்களை பாடக்கூடிய அதே நாவினால்
எப்படி துதித்தலும் சபித்தலும் ஒரே நாவல் வரக்கூடாதுன்னு இருக்கு. பரிசுத்தமானவரை பக்தி நிறைந்து பாடக்கூடிய பாடல்களை எல்லாம் இசைத்து வாசிக்கின்றவர்கள் திரும்ப சினிமாவில் போய் அந்த சாக்கடையில் போய் மறுபடியும் பாடல் பாட போகிறாங்க, இசைக்கருவிகளை மீட்ட போகிறாங்க. சினிமான்றது எனக்கு தொழில், ஆனால் நான் கர்த்தரை ஆராதிக்கிறது என்னுடைய பக்தி. நான் தனிப்பட்ட முறையில் நான் கர்த்தருக்கு அப்படி ஒரு பிரபலமான ஒரு இசையமைப்பாளர். பொது இடங்களில் கூட மிக துணிகரமாக தைரியமாக சொல்லுகின்றார் ஒரு இசையமைப்பாளர். என்ன சொல்கிறாரு? சினிமா இஸ் மை ப்ரொஃபஷன். நான் அங்கே என்னுடைய சம்பாத்தியத்துக்காக போகிறேன். ஆனால் சில ஏழை விசுவாசிகளை பார்த்துருக்குறேன். சின்ன பெட்டி கடை இருக்கும், அந்த பெட்டி கடையில் ஒரு ஸ்லேட்டு தொங்கிட்டு இருக்கும். அந்த ஸ்லேட்டில் எழுதியிருப்பாங்க, இங்கே பீடி சிகரெட் விற்பனைக்கு இல்லை என்று. ஆனால் அந்த இடத்துல நல்லா விற்பனை ஆகும், அதை வச்சாங்கன்னா நல்லா காசு சம்பாதிக்கலாம். ஆனால் அதை செய்ய மாட்டாங்க. ஏன்னா ரட்சிக்கப்பட்டாங்க. இன்னொருத்தனுக்கு கேடு உண்டாக்கக்கூடிய செயலை நம்ம விற்பனை பண்ணக்கூடாது. எங்கே தானே ஒரு ஸ்டாண்ட் எடுப்பாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அங்கிள் ஒருத்தங்க என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, எனக்கு இந்த ஹில் ஸ்டேஷனில் வீடுகள் இருக்குது, ஆனால் நான் அதை வாடகைக்கு கொடுக்குறதில்ல, அந்த லாட்ஜிங் பண்ணுறதில்ல. ஏன் அப்படின்னா, அவன் தண்ணி அடிக்கிறவன் அங்கே தங்குவான், விபச்சாரத்தில் ஈடுபடுறவன் அந்த காட்டேஜில் தங்கியிருப்பான். ஆகவே அவர்களுக்கு நான் அவைகளை கொடுக்கறதில்லை. ஏன்னா நான் கர்த்தருடைய வழிகளில் நடக்கணும், கர்த்தருக்கு பிரியமானதை செய்யணும். நம்முடைய இடங்களில் ஒருத்தன் பூஜை பண்ணுறதுக்கோ, நம்முடைய இடங்களில் ஒருத்தன் தவறான காரியங்களை செய்கிறதுக்கோ நம்ம ஒரு காரணமாக அமைஞ்சிருக்கணும். நம்ம இடத்துல அவன் கால் ஊனக்கூடாது, அதை செய்யக்கூடாது என்று சொன்னார். தேவ பிள்ளைகளை, நமக்கு அப்படிப்பட்ட சில வைராக்கியங்கள் நமக்கு அவசியமாக இருக்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா, சிறைபிடிக்கப்பட்ட போது மங்கள கீதங்களை அவர்கள் விரும்பினார்கள். இவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கர்த்தரின் பாட்டை அந்நிய தேசத்திலே பாடுவது எப்படி? 5ஆம் வசனத்தை வாசிக்கிறேன், 137:5. எருசலேமே, நான் உன்னை மறந்தால் என் வலதுகரம் செயலெழுப்பதாக, தொழிலை மறப்பதாக. நான் உன்னை நினையாமலும் எருசலேமை என் முக்கியமான மகிழ்ச்சியிலும் அதிகமாக எண்ணாமலும் போனால் என் நாவு மேல்வாயோடு ஒட்டிக்கொள்வதாக என்று சொல்லுகின்றான். எவ்வளவு வைராக்கியமான தேவ பிள்ளைகள் இந்த பாடலை பாடியிருக்கிறார்கள். ஆகவே பாடல் என்டர்டெயின்மெண்ட்டுக்காக பாடக்கூடாது, மக்களை பரவசப்படுத்துறதுக்காக பாடக்கூடாது. பாடல்களை பாடுகிற போது காங்கிரிகேஷனை மகிழ்விப்பதற்காக பாடக்கூடாது. பாடல்கள் தேவனுடைய பிரசன்னத்தை கொண்டு வருவதற்காக பாட வேண்டும். இந்த நாட்களில் பிரபலமாக ஆராதனைகளை நடத்தக்கூடிய எல்லா ஊழியக்கார நண்பர்களுக்கும் தாழ்மையோடு தயவோடு ஒரு ஆலோசனையை வைக்க விரும்புகின்றேன். பாடல்கள் என்பது கர்த்தரை புகழ்வதற்காக, கர்த்தரை மகிழ்விப்பதற்காக, தேவ பிரசன்னத்தை பெறுவதற்காக. அவர் சாங்ஸ் மஸ்ட் பி டுவர்ட்ஸ் த லார்ட், நாட் டுவர்ட்ஸ் த பீப்புள். ஜனங்களை பரவசப்படுத்துறதுக்காக ஆராதனை இல்லை. ஆராதனை என்பது தேவனை மகிமைப்படுத்துவதற்காக ஆராதனை. சங்கீதம் 47 சங்கீதத்துக்கு மீண்டும் வாருங்கள். என்றால் நான் பேச வேண்டுமானால் இதில் நிறைய விஷயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். பாடல்களை குறித்து சங்கீதங்களில் ஏராளம் காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 47 6-7 வசனங்களில் 5 முறை சொல்லப்பட்டிருக்கிறது, பாடுங்கள் பாடுங்கள் போற்றி பாடுங்கள். 8ஆம் வசனம், தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார். தேசங்களின் மீது தேவன் அரசாளுகிறார். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறார். ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். இந்த 8-9 வசனம் ரொம்ப சூப்பரான வசனம், நல்லா கவனிங்க. 9ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். ஜனங்களின் பிரபுக்கள், நல்ல வசதி படைத்தவர்கள், ஆளுமையில் உள்ளவர்கள், அதிகாரத்தில் உள்ளவர்கள், ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள், பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள், அவர் மகா உன்னதர். 2ஆம் வசனத்தில் உன்னதர் என்று சொல்லப்பட்டது, கடைசி வசனத்தில் மகா உன்னதர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பூமியின் ஜனங்களில் இருக்கக்கூடிய பிரபுக்கள் எல்லாம் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். இந்த ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்கள், இந்த வார்த்தைக்காக நான் விளக்கம் சொல்ல விரும்புகின்றேன். இல்லை கவனிங்க. ஹல்லேலூயா. லூக்கா 13ஆம் அதிகாரத்தினுடைய 16ஆம் வசனத்தை வாசிக்கிற போது, 18 வருடங்கள் கூனியாக இருந்த ஒரு ஆபிரகாமின் குமாரத்தி, ஒரு கூனியாக ஒரு சகோதரி இருந்தாங்க. 18 வருஷங்கள் பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. அங்கே சொல்லுகிற போது ஆண்டவர் என்ன வார்த்தையை பயன்படுத்துகிறார் என்று சொன்னால், ஒரு ஆபிரகாமினுடைய வம்சாவளி, ஆபிரகாமுடைய ஒரு குமாரத்தி, ஆலயத்தில் இருக்கிறவள், 18 ஆண்டுகள் எப்படி அவள் கூனியாக ஒரு பிசாசினுடைய பிடியில் இருக்க முடியும்? ஆபிரகாமின் குமாரத்தி அன்றைக்கு அவர் விடுதலையாக்கினார். ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லுகிற போது இன்னொரு முக்கியமான வசனம், லூக்கா 19ஆம் அதிகாரத்தினுடைய 9ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். லூக்கா 19:9. சில நிமிஷங்களில் தியானத்தை முடிக்கிறேன். லூக்கா 19,
9 இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே. யார் ஆபிரகாமுக்கு குமாரன்? அதாவது இந்த சகை ஸ்டோரி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஊரை ஏமாற்றி அநியாயமாக வரி விதித்து, ரோமர்கள் விதித்த வரியை காட்டிலும் அதிகமான வரியை ஜனங்களிடத்திலே வசூல் செய்து தவறான வழிகளிலே பொருளீட்டி செல்வமாய் ஐஸ்வர்யமாய் வாழ்ந்தவன் தான் இந்த சகை. ஆனால் என்றைக்கு இயேசு அந்த வீட்டிற்கு வருகிறார் என்று அவன் அறிந்த பொழுது, என்னை எல்லாரும் வெறுத்து தள்ளுகிறார்களே, என்னை பாவி என்றும் ஆகாதவன் என்றும் என்னை எல்லாரும் வெறுத்து தள்ளுகிற போது அவர் எப்படிப்பட்டவரோ என்று காணும்படியாக காட்டத்தி மரத்தில் ஏறி அவரை வேடிக்கை பார்ப்பதற்காக போனேன். அவரை பார்த்தால் போதும், அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்ப்பதற்காக நான் போனேன். ஆனால் என்னை பார்க்க மட்டுமல்ல, என் பெயரை சொல்லி அழைக்க மட்டுமல்ல, இன்றைக்கு உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னாரே, என்னை தேடி வந்த தெய்வம் இயேசு. அவனுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம், இனம் புரியாத ஒரு சந்தோஷம், ஒரு மனம் திரும்புதல் அவனுக்குள்ளே உண்டாகிறது. என்ன சொல்லுகிறான்? என் ஆஸ்தியில் பாதியை ஏழைகளுக்கு தருகிறேன். யாரிடமாகிலும் எதையாகிலும் அநியாயமாய் பெற்றிருந்தால் 4 மடங்கு நான் திரும்ப தருகின்றேன் என்று சொல்லுகின்றான். அப்படி சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார்? இன்றைக்கு இந்த வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுடைய குமாரனாக இருக்கிறானே. அப்போ யார் ஆபிரகாமின் பிள்ளைகள்? ரட்சிக்கப்பட்ட, மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்ட, இயேசுவை ஏற்றுக்கொண்ட, இயேசுவுக்கு உகந்த எல்லாருமே ஆபிரகாமின் பிள்ளைகள். அப்போ இந்த சங்கீதம் 47ஆம் சங்கீதத்தினுடைய 9ஆம் வசனத்தில், ஜனங்களின் பிரபுக்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் தேவனுடைய பிள்ளைகளாக சேர்க்க எல்லாம் ரட்சிக்கப்பட்ட கூட்டமெல்லாம் எல்லாத்தையும் பிரபுக்கள், அதிகாரத்தில் உள்ளவங்க, ஆட்சியில் உள்ளவங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் பார்த்து பிரமிக்கிற, நாம் பார்த்து ஆச்சரியப்படுகிற பெரிய பெரிய ஆட்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆபிரகாமின் ஜனங்களாக சேர்க்கப்படுவார்கள். ஒரு ஆமேன் சொல்லிருங்க. ஆமேன். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள், அவர் மகா உன்னதர். ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு ஜெபம் பண்ணலாம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 7ஆம் வசனத்தை 29ஆம் வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் வாசிச்சுட்டு ஜெபம் பண்ணுவோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், ஆகையால் விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. யார் ஆபிரகாமின் பிள்ளை? உடனே நீங்கள் ஏசாவும் சரி ஈசாக்குன்னு சொல்லிடாதீங்க. ஈசாக்கு, இஸ்மவேல். ஈசாக்கு இஸ்மவேல்லாம் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டின்படி ஆபிரகாமின் பிள்ளைகள் யார் என்று சொன்னால், சகை போல மனம் திரும்பினவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், கர்த்தரில் ஒரு பிடிப்பை வைத்துக் கொண்டிருக்கிற, உலக பிடிப்புகளை எல்லாம் விட்டு விடுகிறவர்கள், அவர்கள்தான் என்னுடைய பிள்ளைகள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது 7ஆம் வசனம், விசுவாச மார்க்கத்தார்கள் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. யார் தேவனுடைய பிள்ளைகள்? சூப்பர். அடுத்து இன்னொரு வசனம், அதே 3ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் என்ன செய்றீங்க? கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறீர்களே. யாரெல்லாம் ஞானஸ்நானம் பெற்றோமோ நம்ம எல்லாரும் கிறிஸ்துவை நம்மளே தரித்து கொண்டிருக்கிறோம். இப்போ 29ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இல்லை 28ஐயும் வாசிச்சிடலாமா? ஏன் அதை விடணும்? 28ஆம் வசனம், யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாயிருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவின் உடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்குத்தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்களானால், if we belongs to Christ, then we are the children of Abraham. அப்போ ஆபிரகாமின் இந்த 9ஆம் வசனத்துக்கு வந்துருங்க. சங்கீதம் 47:9, ஜனங்களின் பிரபுக்கள், ஜனங்கள் மத்தியில் யாரெல்லாம் ஐஸ்வர்யம் படைத்தவர்களாக, அதிகாரம் படைத்தவர்களாக, ஆளுமை மிக்கவர்களாக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் ஆபிரகாமின் தேவனுடைய ஜனங்களாக சேர்க்கப்படுகிறார்கள். பூமியின் கேடகங்கள் தேவனுடையவைகள், அவர் மகா உன்னதர். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். கர்த்தரை துதிப்பதற்கு ஒரு அற்புதமான ஒரு சங்கீதம். இந்த சங்கீதத்தில் என்னை கற்றுக்கொண்ட பாடம் என்னென்று சொன்னால், ஆண்டவர் உன்னதர், பயங்கரமானவர். ஆண்டவர், அவரை போற்றி பாட வேண்டும், துதிக்க வேண்டும். அவர் மகா உன்னதர். அவர் ஜாதிகளை எல்லாம், ஜனங்களை எல்லாம் கூட்டி சேர்க்க போகிறார். அதில் ஆபிரகாமின் பிள்ளைகளாக மாற்றப் போகிறார். ஆகவே நாம் நல்ல கர்த்தரை பாடி துதித்து ஆர்ப்பரித்து கம்பீரமாக அவருடைய சமூகத்தில் காணப்பட வேண்டும். கர்த்தர் உதவி செய்வாராக. கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, இந்த துதியின் சங்கீதத்தை எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. எங்களை ஆபிரகாமின் பிள்ளைகளாக, விசுவாச மார்க்கத்தாராக நீர் எங்களை வைத்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வாழ்நாளெல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள், உம்மை தரித்து கொண்டிருக்கிறவர்கள், நாங்கள் உம்முடையவர்கள் என்பதை ஒருபோது நாங்கள் மறந்து விடாதபடிக்கு கர்த்தாவே எங்களுக்கு கிருபை செய்யும்.
இந்த நாளிலும் கர்த்தர் ஜெயமாக எல்லாம் நடத்துவீராக. உம்முடைய துதி, உம்முடைய கனம், உம்முடைய புகழ் இவைகளையே நாங்கள் தேட எங்களுக்கு உதவி செய்யுங்க. கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஜனங்களை எல்லாம் வசப்படுத்தி ஜாதிகளை எல்லாம் கீழ்ப்படுத்துகிற தேவனே, உம்மை நாங்கள் போற்றி பாடுகிறோம். தேவன் எழுந்தருளுவீராக, தேவன் ராஜரீகம் பண்ணுவீராக, தேவன் அரசாளுவீராக. உம்முடைய பாதத்தில் எங்களை சமர்ப்பிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.